வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மொபைல் டேட்டா ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோவை நம்ம க்ளோஸ்அப்பில் செட் பண்ணோம், இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் ஆப் சைஸ் மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை ஜூமில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சர்க்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவை சர்க்கிள் எஃபெக்ட்டுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. மேலே உங்களுடைய ஃபேஸ் கட் மட்டும் லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மீதி கீழெல்லாம் பிளெண்டாக தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ உங்களோட இமேஜை ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிளண்ட் ஆப்ஷன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 49 இல்லைனா 50 அந்த மாதிரி 50க்குள்ளே அதை வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பர்த்டே பாய், பர்த்டே கேர்ள், ஸோ அதை வந்து நீங்கள் எந்த மாதிரி மென்ஷன் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம், இல்லைனா பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டுக்கு கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் அது யுவர் விஷ் தான். அப்படியே டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ அதனால் கேபிட்டல் லெட்டரில் எல்லாமே இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபாண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபாண்ட் வந்துட்டு போல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஓனாக ஃபாண்ட் வச்சுருக்கீங்கன்னா இங்கே டவுன்லோடு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு போல்டான ஃபாண்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேடோன்னு இருக்கும். ஸோ இதில் அந்த ஷேடோவெல்லாம் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொட்டேட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு உங்களோட இமேஜுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு பென்சில் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணுங்கள். அதில் பர்த்டேன்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ கேர்ள் ஆர் பாய், ஸோ நீங்கள் யாருக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க கேர்ள் ஆர் பாய்ன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இதுவரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. சைடாகவும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது முதல்ல உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்னோ அதாவது ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக இந்த ஸ்க்ரீன் அளவு ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஷேடோ லைட்டாக தெரிஞ்சால் போதும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி பேக்கில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு த்ரிஷா நேமை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபுல் நேமே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒயிட் கலரே கொடுத்துக்கோங்க. டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், ஃபாண்ட்டை வந்து இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஜாயிங் லெட்டரில் இருக்கிற மாதிரியான ஃபாண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த பென்சிலில் பக்கம் இருக்கும் காப்பின்னு செலக்ட் பண்ணி அந்த எமோஜியை மறுபடியும் இந்த சைட்லேயும் ஒரு எமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே எமோஜி வேணும் அப்படின்னா விட்டுருங்க, இல்லை வேறு எமோஜி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம் தான். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஸ்னாப்சீடு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா அந்த ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்துட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே மறுபடியும் அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக தெரியும். ஸோ அதனால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபில்டராக டச் பண்ணி பாருங்கள். ஃபில்டர் வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத் வரும், ஸ்கின் ஸ்மூத்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஸ்மூத் வந்து கொஞ்சம் அதாவது ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த க்ளோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்டை கொடுங்க. அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் க்ளோவிங்காக உங்களோட ஃபேஸ் கட்டு டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தெரியும். இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேணாம் அப்படின்னா மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போது ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நான் கலராக பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குது அப்படின்றது டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். இந்த எடிட்டிங்கை உங்களுக்கு யாருக்கும் அதாவது உங்களுக்கு எடிட் பண்ண வரல அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாவிலையோ காண்டாக்ட் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு எடிட் பண்ணி தரலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.